என்னப்பா விளையாடுறதோ? எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. ஆமாப்பா, எனக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கே. மது ரெட் வெல்வெட் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு எந்த கேமும் மனசில் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு கேம் ஞாபகம் இருக்கு, ஆனால் அது போர் அடிக்கும் ரொம்ப. ஆனால் விளையாட வேண்டாம், எனக்கும் பிடிக்காது. எனக்கும் எந்த கேமும் தெரியலப்பா. எனக்கும் தான்ப்பா எதுவுமே தெரில. ஷோ பசங்களா பசங்களா இருங்க, ஏதோ கால் வருது. என்னது, ஏதோ கால் வருது, எடுக்கலாம். யார் ஃபோனில்? அட அட நம்ம இவன் செந்தில் எங்க சொல்லுங்க. ஹலோ ஷீலா, பசங்களுக்கு ஒரு கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்துருச்சான்னு பாரு ஷீலா. கொரியர் வந்துருச்சான்னு பாரு ஷீலா. ஓடிபி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க, நான் சொல்லிடுறேன் ஓடிபியை. வச்சுட்டா? வச்சிரு ஷீலா. ஓஹோ, பார்சல் வருது பசங்களா. ஏய் சாய் ஸ்ரீ, அப்புறம் ஸ்ரீநிதி, உங்களுக்கு ஏதோ பார்சல் வரப்போதான். ஏதோ கேமரா கேட்டிங்களாமா, அதான் வரப்போதாமா. அதான் அப்பா ஃபோனில் சொல்லிட்டு இருந்தாரு. அட, காலிங் பெல் சத்தம் கேட்குது. இருங்க பசங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன். மேடம், செந்தில்ங்கிற நேமுக்கு பார்சல் வந்திருக்கு மேம். என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி வைக்க சொன்னாங்க. என்ன ப்ராடக்ட்டு? இன்ஸ்டன்ட் கேமரா. ஓ, இன்ஸ்டன்ட் கேமராவா? எங்களுக்கு தான் வந்துச்சு. கொடுங்க மேம் அந்த ஓடிபி. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 9 10. ஓ ஓகே மேம், நான் வரேன். காசு ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் கிளம்பலாம், போங்க. பாய் மேடம். பசங்களா, ஏதோ கேமரா வந்திருக்கு, பிரித்து பாருங்க. சரியம்மா, பிரித்து பார்க்கலாம். இதுதான் கேமரா போல், அழகாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. யாராச்சும் ஒருத்தவங்கள ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். இங்கே நில்லுங்க, எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும். எனக்கும் ஃபோட்டோ எடுக்க தெரியும்ப்பா. எனக்கும் நான் வாங்கியிருக்கேன் இது. ஆனால் உடச்சிருந்துச்சுப்பா, உடஞ்சி போச்சு. ஆமாம், எனக்கு இது எப்படி இது பண்ணுன்னு தெரியும். எனக்கும் நம்ப தெரியும். நாங்கள் 3 பேரையுமே ஒரே வீடியோ தான் பார்த்தோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க பசங்களா? அதுவாக்கா, நமக்கு ஒரு கேமரா வந்துச்சு. அப்பா நாங்கள் கேட்டோம்மா, நானும் ஸ்ரீநிதியும். ஆமாக்கா, நானும் சாயிஷதாக்காவும் கேட்டோம்மா ஒரு கேமரா. அதான் அப்பா ஆன்லைனில் ஆர்டர் போச்சுக்காது, அதான் இப்போ வந்திருக்குது. அக்கா, இங்கே எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அக்கா. உங்களுக்கு தெரியும்ல எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. தெரியும் ஸ்ரீநிதி, சாய் ஸ்ரீ. நான் உங்கள் எல்லாத்தையும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேமராவை இப்படி ஆன் பண்ணிக்கலாம். இருங்க பசங்களா, இங்கே ரெட் லைட் எரிஞ்சாதான் இது பண்ண முடியும். இருங்க பசங்களா, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க பசங்களா, இருங்க. அச்சோ, ஆனால் 2 பேர் எடுக்கிறதுக்கு தான் கேப் இருக்குது. சரி, எடுக்கலாம். பசங்களா, ஃபோட்டோ வந்துருச்சு பாருங்க பசங்களா. பசங்களா, கொஞ்சம்
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காய விடலாம், அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ வரும். இங்கே பாருங்களேன், ஃபோட்டோ வந்திருக்குது. வீடு பின்னாடி தெரியுது பாருங்க அப்படியே. ஆமாக்கா சூப்பராக தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் செம்மையாக கிளாரிட்டியாக கிடைக்கும். இங்கே பாருங்க. இரு ஸ்ரீநிதி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி சூப்பராக கிடைக்கும். ஐ சூப்பர் அக்கா, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமா? ஆமாம் ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் பசங்களா. ஓ அப்படியா நிஷா, சரி சரி, எனக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது. என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு நிஷா. சரிங்க அக்கா, நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன். நிஷாக்கா இங்கே பாருங்களா, ஃபோட்டோ வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஃபோட்டோ வந்துருச்சு. ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குதுல்ல. அம்மா ஸ்ரீநிதி, இங்கே பாரு, இப்போ பாரு கிளியராக தெரியுது. ஆமாம் அக்கா, கிளியராக தெரியுதுல்ல. சரி என்ன, சரி கார்த்திக் இங்கே தானே இருக்கிறான்? ஆமாம் நிஷா, இங்கே தான் இருக்கிறான். கார்த்திகை கூப்பிட்றேன். நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க. நான் சாய்ஸ்ரீ, நீ அக்காவையும் அப்புறம் அண்ணனையும் மாமாவையும் ஃபோட்டோ எடு, சரியா? சரிங்கம்மா, எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும், நான் எடுக்கிறேன். அக்கா இங்கே பாருங்களேன், இன்னும் குவாலிட்டியாக வந்துருச்சு. அட ஆமாம் பசங்களா, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குதுல்ல. இங்கே வச்சிடலாம், அப்புறமேட்டு பார்க்கலாம். கார்த்தி இங்கே வாடா. என்னக்கா நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னக்கா உனக்கு பிரச்சனை? இல்லைடா, நிஷா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோடா. நிஷா கூடவா? சரி சரி அக்கா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். யார் ஃபோட்டோ எடுக்க போகிறா? கார்த்தி மாமா, நான் தான் எடுக்க போகிறேன். ஐயோ, இது சாய் சராவா? சின்ன குழந்தைங்கடா, நல்லா தான் எடுப்பா, அவளுக்குலாம் நல்லா தெரியும் இதை பற்றிலாம். சரி உன்னை நம்பி போஸ் கொடுக்குறேன். நிஷா வா, ஒரு போஸ் கொடுக்கலாம். சரி கார்த்திக் வா, ஒரு போஸ் கொடுக்கலாம். சரி நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேமராவை ஆன் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு பார்க்கலாம். நிஷாக்கா ஸ்மைல். கார்த்தி மாமா ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அப்படியே ஃபோட்டோ எடு சாய்ஸ்ரீ. ஆமாம் சாய்ஸ்ரீ, எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். அப்படியே ஃபோட்டோ எடு. சரி அக்கா, இதோ எடுக்கிறேன். அக்கா சூப்பராக ஃபோட்டோ எடுத்துட்டேன் அக்கா. சூப்பராக வரும் அக்கா, வெயிட் பண்ணலாம். ஸ்ரீநிதி, இங்கே வைக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கார்த்திக் அங்கே பாருங்க, ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். என் மூஞ்சி கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. சாய்ஸ்ரீ, என்னத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறா? உங்களை நல்லா தாங்க எடுத்தேன். கார்த்தி மாமாவை மட்டும் நல்லா எடுத்திருக்க, என்னை ஒழுங்காக எடுக்கலையா? இங்கே பாருங்கக்கா, பாதி ஃபோட்டோவே வந்துடுச்சு. பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கிளியராக இருக்குதா உனக்கு? எங்கே கிளியராக இருக்குது? ஒன்றுமே கிளியராக இல்லை. என்னதான் உன்னை பண்ணுறதோ வச்சுட்டு. ஆனால் சாய் சாரா, நீ ஒழுங்காகவே ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறா. அமைதியாக இருங்க, எனக்கு தெரியும், நான் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஏய் சண்டை போடாமல் இருங்கடி. சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டே இருப்புதுங்க இந்த குழந்தைங்க. நிஷா, உனக்கு தான் கல்யாண வயசு ஆயிடுச்சுல. கார்த்தியை தானே கல்யாணம் பண்ண போகிற? கார்த்தியை தானே பண்ண போகிற? அமைதியாக உக்காந்துட்டுரு, சரியா?
சின்ன பசங்க கூட எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறா? ஏ நிஷா. சரிங்க நீ. சரி அக்கா அக்கா சரி அக்கா அமைதியே இருக்கா. சும்மா ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிற. பசங்களா கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்ருங்க. அவ்வளோதான். நல்ல வேலை 2 ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே பாரு சூப்பராக இருக்குதுல்ல. இங்கே பாரு இதில் நான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவில் இப்போ தான் அழகாக தெரியுது. ஆமாம் அக்கா, அது முழுசாக வந்தால் தான் அது கிளியராக தெரியும் அக்கா. நீங்கள் முன்னாடியே முந்திக்கிட்டு கேட்டால் எப்படிக்கா அது கிளியராக தெரியும்? ஆமாம் ஸ்ரீநிதி, நீ சொல்கிறது கரெக்டு தான். சாரி ஸ்ரீநிதி. பரவாயில்ல விடுக்கா, பார்த்துக்கலாம். சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம். இந்த 2 ஃபோட்டோவும் இங்கே இருக்கட்டும். நான் இங்கே போய் படுத்துக்க போகிறேன். அக்கா கொஞ்சம் தள்ளு அக்கா, நானும் படுத்துக்கிறேன். என்ன பண்ணுறது, என்ன கேம் விளையாடுறதுன்னே தெரில. அதுக்கு பேசாமல் தூங்கிடலாம். வாங்க எல்லோரும் தூங்கலாம். கார்த்தி மாமா நீங்களும் படுத்துக்கோங்க. சரி ஸ்ரீநிதி, எல்லோரும் இங்கே படுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேமரா எடுத்து ரூமில் வச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டே எடுத்துக்கலாம். சரி வாங்க தூங்கலாம்.